அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பேச்சின் விபரீதம். அக்ஸரு ஹதாயா இப்னி ஆதம் ஃபீ லிசானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனின் தவறுகளில் மிகுதமானவை அவனுடைய நாவால் ஏற்படுகின்றன. இந்த ஹதீஸ் தபுரானியிலே பதிவு செய்யப்படுகிறது. நமது பேச்சின் மூலம் நன்மையும் சம்பாதிக்கலாம், தீமையையும் சம்பாதிக்கலாம். சொர்க்கத்திற்கும் போகலாம், நரகத்திற்கும் போகலாம். மனிதன் தனக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் ஒரு முழம் அளவு நெருங்கி விடுகின்றான். பிறகு அவன் கூறும் சில வார்த்தைகளின் காரணமாக மதினாவிலிருந்து சன்னஹாவை விட, சன்னஹா என்பது யமன் நாட்டின் ஒரு நகரம், இதைவிட அதிகமான தொலை தூரம் சொர்க்கத்தை விட்டும் தூரமாகி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, நம் நாவிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளை கவனமாக வெளியாக்க வேண்டும். காரணம், சிறு தவறினால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது நிச்சயமாக நாம் அறியவே மாட்டோம். அதனால் பேசும் வார்த்தைகளை நல்லவைகளாகவே பேச வேண்டும். பிறர் மனம் புண்பட்டு விட்டால் அதனால் நமக்கு சொர்க்கத்திற்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுகிறது என்பதை நாம் மேற்கூடிய நபிமொழியின் மூலமாக அறிய பெறுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.